தில்லி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைப்பதற்கான முடிவை, அது தொடர்பான முடிவை இன்று காலை 11 மணிக்கு அறிவிக்கும் அப்படின்னு செய்திகள் சொல்லுது. ஆம் ஆத்மி எளிய மனிதர்கள் இந்த உத்தரவை ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுத்ததாக அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. ஆட்சி அமைக்கிறதுன்னு முடிவெடுத்தா அது அரசியல் சந்தர்ப்பவாதம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. இந்த மாதிரி ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். அதன் பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். முதல்ல ஒரு சந்தேகம் வருது இந்த தலைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது. கெஜ்ரிவால் முதல்வர் ஆகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போடுறாங்க. அவங்க கட்சியை சார்ந்த அடுத்த கட்ட தலைவர்களும் சொல்றாங்க. இது ஒருவேளை சோனியா காந்தி பிரதமர் ஆகிறார்னு 2004 சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து மாறுதலுக்கு உட்பட்ட மாதிரி கெஜ்ரிவாலும் வந்து அந்த பொறுப்பை வேறு யாரிடமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி கூட நான் நினச்சேன், அதை வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பொதுவாக இந்த இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த முதல் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் எதை காட்டுதுன்னா, இன்றைக்கி ஊடகங்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஆளுங்கட்சி சார்ந்திருப்பதுங்கிறது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து, ஒரு விமர்சனம்னு சொல்லலாம். அந்த ஒரு அந்த தலையங்கங்கள் பார்த்தா ஒரு ஆத்திரமாக கூட இருக்குதோன்னு கூட எனக்கு தோணுது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டால், கெஜ்ரிவால் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே அறிவித்தார் காங்கிரஸோட பாஜகவோட கூட்டணி இல்லை என்று. அதற்கு பிறகு என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அமைக்க வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிறதாக ஒரு விமர்சனம் வந்தது. அவர் ஓப்பனாக சொன்னார், வெளிப்படையாக சொல்லிட்டு தான் இன்றைக்கு அதுக்கு அடுத்த கட்டம் வந்திருக்கு. அதில் என்ன ஒரு இது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு 18 கட்டளைகள் கொடுத்தார்ல, இதெல்லாம் புதிய ஒரு விஷயங்கள். ரெண்டாவதில் பல விஷயங்கள் வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கிறது அல்லது பாஜக ஏற்றுக்கிறது என்பதனால மட்டுமே அதெல்லாம் நடைமுறைப்படுத்த போவதில்லை. லோக்பால் பில்லை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும், இல்லை லோக் ஆயுக்தாயை உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்கிட்ட போய் கேட்குறது வந்து இது அதில் என்ன பொருள் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அது. ரெண்டாவது, கெஜ்ரிவாலுடைய கட்சி என்பது அண்ணா ஹசாரே தொடங்கிய அந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய விளைவாக வந்த அதனுடைய பை ப்ராடக்ட் தான், அதனுடைய உதிரி தான், அதனுடைய விளைவாக வந்தது தான் ஒரு அரசியல் அமைப்பு. அதில் அவங்களுடைய நோக்கம் என்பதும் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய பிரச்சாரம் என்பதும் குறிப்பிட்ட அளவில் என்னன்னு சொன்னால் ஊழலும் லஞ்சம் அந்த ஒழிப்பு. ரெண்டாவது, மக்களுக்கே அனைத்து அதிகாரங்களும் மக்களுக்கே அனைத்து அதிகாரங்களும் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கைகளாக சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே என்ன என்று சொன்னால், இது ஒரு பரவலான ஒரு கோட்பாடு தான். இந்த கோட்பாட்டுக்கு வேறு எந்த கட்சியுமே நான் இது எதிர்ன்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு அதிகாரங்கிறத யார் எதுக்க போகிறாங்க, ஒற்றுமை எதுக்க போகிறதால இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன்லேருந்து எல்லாமே சொல்வது, அடிப்படையாக சொல்வது இதுதான் இது இருக்குது. அதனால் என்னென்னா, இவர் பண்ணியிருக்கக்கூடிய கெஜ்ரிவால் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலாக நம்ம பார்க்கலாமே ஒழிய, நடைமுறையாக பார்க்கலாமே ஒழிய, வேற ஒன்றும் பெருசாக பார்க்கல. அது வந்து ஒரு அமைக்கட்டுமே அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இது ஆட்சி அமைக்கிறது அரசியல் சந்தர்ப்பவாதம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நான் முழுசாக ஏற்றுக்கல. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, பாலசார் சொன்னதில் சில விஷயம் இருக்குது. எந்த ஒரு மூமெண்ட்டுமே பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஆன பிறகு அந்த மூமெண்ட்டுடைய த்ரஸ்ட்டு போயிடும், டைல்யூட் ஆயிரும். அந்த மூமெண்ட் தான் எந்த காரணத்துக்காக ஒரு மூமெண்ட் உருவானதோ அதுக்காக அவங்க தொடர்ந்து ஃபைட் பண்ண முடியாதுங்கிறது தான் இது வரைக்கும் சரித்திரம். அது ஃப்ரீடம் மூமெண்ட்டாக இருக்கலாம், அது ரேஷனல் மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற வேறு ஜாதிய மூமெண்ட்டுகளாக இருக்கலாம், நக்சல் மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எந்த மூமெண்ட்டுகளாக இருக்கலாம். கட்சின்னு ஆரம்பித்த பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது நிறைய டைல்யூஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஆகவே தான் அவர் கூட இந்த அளவுக்கு நம்பர் வந்த உடனே கெஜ்ரிவால் பயந்து போய் விட்டார்னு தான் நான் நம்புகிறேன். ஒரு பக்கம் ஆனந்தம், ஒரு பக்கம் பயம். ஆகையினால தான் ஜோக்கர் மாதிரி நடந்துட்டார். 18 கண்டிஷன், அந்த 18 கண்டிஷனில் பாதி அன்ரியலிஸ்டிக் கண்டிஷன், அதுக்கும் நேஷனல் பார்ட்டிஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத கண்டிஷன்ஸ், இப்படிலாம் ரொம்ப ஒரு லுனாட்டிக் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி தான் அவர் நடந்து கொண்டார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது ஆடை இல்லாத ஊரில் கோவணம் கட்டியவன் பைத்தியக்காரன் சொல்கிற மாதிரி அவர் சில கண்டிஷன்ஸை போட்டால் அதை வந்து இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை நம்பினார். அது சரியில்லை. ஏன்னு சொன்னால், அவர் கெஜ்ரிவால் முதல்லையே எடுப்பிலே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து பாஜக காங்கிரஸோட இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு நான் ஏன் அந்த நிலையை மாற்றிக்கொள்கிறேன் என்பதை விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார். அதில் வந்து அவர் வேணால் அந்த 18 கோரிக்கைகள் வந்து பொருத்தமில்லாமல் இருக்கலாம் என்ற ஒரு விமர்சனம் வேணால் வைக்கலாமே ஒழிய, அது நான் ஏற்கனவே சொன்னேன். அதை தவிர அவர் வந்து சந்தர்ப்பவாதம் என்று சொல்வது வந்து
ஒரு ரொம்ப கடுமையான வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து குறிப்பாக வந்து அவர் அருண்ஜேட்லி சொல்லியிருப்பதெல்லாம் வந்து சிக்கலான பல விஷயங்களை அது வந்து வெளிப்படுத்துது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே பொறுப்பு இந்த இந்த அவருடைய அந்த அதே கோட்பாட்டை வச்சுக்கிட்டு பின்னால் இதற்கு முன்னால் பாஜக அமைத்த ஆட்சிகள் மாநிலங்களில் அல்லது மையத்தில் அது அது அப்படியே பொருத்தி பார்க்க முடியுமா? முடியாது. அதனால் என்னன்னு சொன்னால் இது வந்து சந்தர்ப்பம் அதெல்லாம் கிடையாது. யாரை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் என்னன்னு சொன்னால் யார் யார் வந்து தோழர்களாக துணைவர்களாக வருவார்கள் அல்லது எதிரிகளாக மாறுவார்கள் என்பது தெரியாது. ஏன்னா இன்றைக்கி அரசியலை இப்போ எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தெர் ஆர் ஒன்லி என்ன சொல்கிறாங்க, கோட்பாடுகள் தான். அதாவது நிரந்தர எதிரியோ நிரந்தர பகைவரோ கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் நிரந்தர கொள்கை கிடையாது என்பது தான் அர்த்தம். நீங்கள் இந்த நிரந்தர கொள்கை கிடையாது என்பது இன்றைக்கு ஆளுங்கட்சி மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அது காங்கிரஸுக்கும் பொருந்தும் பாஜகவுக்கும் பொருந்தும். ஏனென்றால் ஸ்ட்ரேஞ்ச் பெட்மேட்ஸ் வராங்க, அப்பப்போ வந்து போகிறாங்க. நம்பி நாராயணன் சொல்லும் போது இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. மிகப்பெரிய கொள்கைகளோட வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு உள்ள வரும்போது அல்லது இந்த அமைப்புக்குள்ள வரும்போது தங்களுடைய கொள்கைகளை நீர்த்து போக செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அது எவ்வளவு தூரம் சரியானதுன்னு நீங்க அது கொள்கைகள்னு சொல்ல முடியாது. கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் இருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் மன்மோகன் சிங்கே சொன்னார், எங்களுக்கு கூட்டணியால் வரக்கூடிய நிர்பந்தம்னு. இது எல்லாருக்கும் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி என்பது இல்லை என்பது மாறி போயிடுச்சு. அந்த முகமே இன்றைக்கு அரசியலில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் சூழலில் நீங்கள் சிறிய சிறிய கட்சிகளை சார்ந்து இருக்கும்போது சில விஷயங்கள் செய்யத்தான் வரும். இப்போ தெலுங்கானா பிரச்சனை எப்படி வந்தது? இல்லை, அது மட்டும் காரணம் இல்லை. அதாவது பவர் கரப்ட்ஸ் அண்ட் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி என்று சொல்லுவார்கள். ஆட்சி என்று வந்த பிறகு, பவர் என்று வந்த பிறகு அதில் நிற்கக்கூடிய, இப்போது கெஜ்ரிவாலை பற்றி எத்தனை பேச்சு வருகிறது பாருங்கள். இதுவரைக்கும் அவர் யாரெல்லாம் ஷீலா தீட்சித்தை எதுன்னு இருக்கிறார், மோடியை நான் எது நிற்க போகிறேன்னு சொல்கிறார், என்னெல்லாமோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இது வரைக்கும் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் அவர் கொடுத்ததில்லை. ராகுல் காந்தி எதிர்த்து அவங்களுடைய இன்னர் சர்க்கிளுக்குள்ள இன்னர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை கேண்டிடேட்டா போடுறேன்னு சொல்லிட்டாரு. ஒன்று. ரெண்டாவது, ஐஆர்எஸ்னுடைய ஒரு ஆஃபீஸர் இதுவரைக்கும் அவர் வந்து டெல்லியை தாண்டி ஒர்க் பண்ணதே இல்லை. தேஜ்பாலுக்கு எப்படி ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்தாரோ அதே நேரத்தில் கெஜ்ரிவாலும் டெல்லியை தாண்டி எங்கேயும் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சி சிபாரிசு கடிதம் கொடுத்துருந்துருக்கிறது. இதெல்லாம் நம்ம இல்லை என்று சொல்ல முடியாது. யோகேந்திர யாதவ் பொறுத்தவரை யூஜிசியினுடைய அட்வைசரி கமிட்டியில் இருந்தார். ஆம் ஆத்மி பார்ட்டியான பிறகு அவர் யூஜிசியிலேருந்து அதை ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அவ்வளோ கத்தினார் யோகேந்திர யாதவ். அதனால் இவங்க வந்து உடனே ஒரு புனிதர்கள்னு நான் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. இங்கே இல்லை, ஆம் ஆத்மி கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே காங்கிரஸ் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதை நிறுவுவதன் மூலமாக என்ன அட்வான்டேஜ்? ஒரே அட்வான்டேஜ் என்ன, காங்கிரஸுடைய ஸ்டூஜ்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு, அவ்வளவுதானே, வேற என்ன சந்தேகமும் கிடையாது. அதனால நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், அப்படி சொல்வது என்றால் அதை நேரடியான அரசியலாகத்தான் சொல்ல வேண்டுமே ஒழிய சந்தர்ப்பவாதம் என்று ஒரு வாக்கை சொல்வதோ, அவர் வந்து பைத்தியக்காரமாக நடந்து கொள்கிறார் என்று சொல்வதோ, அது ரொம்ப ஒரு மக்களினுடைய அந்த வாக்கு கொடுத்து அவர் வந்த பிறகு அதை கேவலப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். ரொம்ப அதை சிறுமைப்படுத்துவது. அவர் அவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு. 8 மாசத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து 21 இடம் முடிச்சிருக்காரு. நீங்க காலங்காலமா பேசுறவங்க நீங்க 38 வாங்கியிருக்கீங்க. அது காங்கிரஸ் வந்து 8 சுருங்கி இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல வந்து அவரை பைத்தியக்காரன் என்றெல்லாம் சொல்வது அல்லது சந்தர்ப்பவாதம் என்று சொல்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆத்திரத்தை வெளிப்படுத்தாக தான் இருக்குமே. ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்கிறேன். இல்லை, சந்தர்ப்பவாதம்ங்கிறத நானும் ஒத்துக்கல. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி எப்போ வந்து அரசியல் கட்சியாகி எம்எல்ஏக்கு நின்னாங்களோ அப்போ அவங்க அரசியல் அமைப்புக்கு சட்டப்படி அவங்க அரசியல் ஆட்சி அமைப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். இதில் சந்தர்ப்பவாதம்னு சொல்ல முடியாது. யார் சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவங்க சப்போர்ட்டை வச்சு அது கடமையும் இருக்கிறது. திடீர்னு ஒரு எலெக்ஷனுக்கு நாம் போக முடியாது. ஆனால் ஒரு விஷயம், காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டூஜ் என்று சொன்னால் அது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இந்த ஆன்டி கரப்ஷன் அஜிடேஷன் நடந்த காலம் முழுக்க இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டூஜ் என்று சொல்லப்பட்டு அத்தனை மீடியாவும் திருப்பி 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 சொன்ன வார்த்தை அதுதான். இன்னைக்கு அது இல்லை என்பது நிறுவனமாக இருக்கிறது. இது மூவ்மெண்ட் நடந்த பீரியட்ல, அந்த மூவ்மெண்ட் நடந்த பீரியட்ல அண்ணா ஹசாரே தலைமையில் அந்த மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் அதற்கு ஒரு கலர் இருந்தது. ஆம் ஆத்மியாக அக்னிவேஷ் வெளியே போனாருங்க. அக்னிவேஷ் வெளியே போனார். பியூசிஎல் மெம்பர்ஸ் எல்லாம் அவர் கூட இருந்தாங்க. அவங்கெல்லாம் பலர் கூட இருந்தாங்க. திருப்பி பலர் வெளியே போனாங்க. இன்னைக்கு பிரசாந்த் பூஷன் இருக்கிறார். இன்னும் பலர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நோன்
இப்போ ஜம்மு காஷ்மீரில் என்ன, ஜிகாத்தியில் என்ன, பாகிஸ்தான் இந்த விஷயத்தை என்ன, இதை பற்றின அவங்களுடைய எந்த ஐடியாலஜி இது வரைக்கும் வெளியில் வரல. அதாவது ஒரு கட்சி என்பது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியை வச்சு மட்டுமே ஒரு கட்சி இருக்க முடியாது. கட்சி என்பது கொள்கையின் அடிப்படையில் தான் வர முடியும். இவங்க 1 அஜெண்டாவில் தான் வந்திருக்கிறாங்க. அதில் எந்த கட்சத்தையும் இவங்களுக்கு என்ன கொள்கை என்பது இது வரைக்கும் சொல்லலை. ஆட்சியில் என்னென்ன செய்வோன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அது கொள்கையாக இல்லை. நான் 700 லிட்டர் தருவேன், நான் இது கொண்டு வருவேன், அது வந்து ஒரு கொள்கை கிடையாது. ஆம் ஆத்மி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில ஈடுபடுது இல்ல. அதை விட 3 சீட்டுகள் அதிகமாக வாங்கின 31 சீட்டு வாங்கின பாரதிய ஜனதா கட்சி ஏன் அதற்கான முயற்சியில ஈடுபடவில்லை? இல்லை, நம்பர்ஸ் இல்லை. எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் சப்போர்ட் வராது. ஆம் ஆத்மிங்கிறது தெளிவாக இன்னொரு 2வது இடத்துல இருக்கிறவங்க சேர்ந்து பண்ண முடியாது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறது. நீ 6 மாதம், நீ ஒரு 2.5 வருஷம், நான் 2.5 வருஷம்லாம் யூபியில் போட்டுட்டு அந்த 2.5 வருஷம் ஒன்றா முடிஞ்சிருக்கு. கர்நாடகாவில் அது மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பேக்ட் போட்டு எல்லா இடத்துலையும் தோல்வி அடைஞ்ச அனுபவம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. இந்த ஆம் ஆத்மி பக்கத்திலே இருந்து கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு போகணும்னு சொன்னவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அனுபவத்திலிருந்து இதை புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக நடந்திருக்குன்னு நான் நம்புறேன். நாம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம்.